வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து நம்ம உண்டியல் சேவிங்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2024 ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் சேர்த்தது தான். ஆனால் வந்து நம்மளே அறியாமல் வந்து ஒரு 6 மாதத்துலேயே நம்மளுக்கு ஃபுல்லாகிட்டு சின்ன சின்ன உண்டியல் தான். இது என்னோடய பையனும் சேர்ந்து இந்த ஆப்பிள் உண்டியல் வந்து அவனோடது அப்படின்ட்டு சேர்த்துட்டு இருந்தான். மண் உண்டியல் பார்த்திங்கன்னா, நான் கிச்சனில் முழுக்க இந்த பால் பாக்கெட்டு பாக்கி மீதி இந்த சேஞ்செலாம் கிடைக்கும் இல்லையா, அதை வந்து சும்மா கையில் கிடைக்காது போட்டது தான். கண்டிப்பாக இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன். அதனால தான் இதை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். வாங்க, ரெண்டுத்தையுமே உடச்சாச்சு. இப்போ 2 உண்டியல்லையும் எவ்வளோ இருக்குன்னு எண்ண போகிறோம். என் பையன் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து எனக்கு ஆப்பிள் உண்டியல் வந்து என்னோடது அப்படின்ட்டு. நான் சொல்லிட்டேன், ரெண்டுமே வந்து ஃபுல்லாக எண்ணி உனக்கு வந்து ஏதாச்சும் சர்ப்ரைஸாக கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை வச்சு தான் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா சில்லறை காசையும் வீணாக்காமல் உண்டியலில் போட்டு சேர்த்தாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன கிஃப்ட்டு பணம் அப்படிலாம் வந்து உண்டியல் வந்து போட்டுருவாங்க கரெக்டாக. இப்போ வந்து எண்ண ஆரம்பித்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 20, 200, 50, 500 நோட்டு அப்படின்ட்டு இருக்குது. ஒரே ஒரு நோட்டு தாங்க 50 ரூபா நோட்டு இருந்துச்சு. அது வந்து எண்ணுறவங்களுக்குன்னு எடுத்து வச்சாச்சு. அது வந்து இது மாதிரி நம்மளுக்கு உண்டியல் உடச்சி ஒரு நாள் வந்து ஃபுல்லாகவே எண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எவ்வளோ கிடைக்க போகுது, என்ன வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த பிளான் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற சில்லறை காசெல்லாம் வீணாக்காமல் கண்ட இடத்துலையும் போட்டு காணா போயிடும் சரி அப்படின்ட்டு இது மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து பிற்காலத்தில் ஒரு பெரிய பொருள் வாங்க உதவும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக சேவிங்ஸ் பிளான் வந்து கற்றுக் கொடுங்க. நானும் இப்போ இடையில தான் வந்து இந்த மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆப்பிள் உண்டியலில் 3302 ரூபா இருந்துச்சுங்க. இது வந்து நான் அப்பப்போ போடுவேன். என் பையன் இப்போ சேர்த்த காசு தான் இது. அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மண் உண்டியல். இதை வந்து இப்போ எண்ண ஆரம்பிக்க போகிறோம். இதை அப்படியே கொட்டியாச்சு. கொட்டிட்டு 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா அப்படின்ட்டு தனித்தனியாக எடுத்து வச்சிட்ருக்கோம். இது மாதிரி நல்லா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தனித்தனியாக எடுத்தாச்சு. எடுத்து இப்போ என்னென்னதில் பார்த்திங்கன்னா மண் உண்டியலில் 867 ரூபா இருந்ததுங்க. இது மொத்தம் பார்த்திங்கன்னா 4169. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.